எல்லாத்துக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல ஒரு நேச்சுரல் ஹேர் கேர் வீடியோ. உங்களுக்கு நேச்சுரல் வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ஜெல் அமேசிங்காக இருக்கு. ஸோ இந்த ஹேர் ஜெல் வந்து நான் ரீசெண்டாக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என் ஹேர் வந்து பழைய அளவுக்கு பயங்கர க்ளாஸியாக மாறிடுச்சு. அதுக்கு இந்த ஜெல்லும் வந்து ஒரு பெரிய பெரிய காரணம். இந்த மேஜிக் ஹேர் ஜெல், எனக்கு இது மேஜிக் ஹேர் ஜெல் அவ்வளோ ஆசமாக இருக்குது. ஸோ இந்த மேஜிக் ஹேர் ஜெல் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ், எப்படி வந்து என் ஹேர் மாறினுச்சு, அது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் சீஸ் மேக்கப்புக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என் முடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் க்ளாஸியாலாம் இருந்தது. பட் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ட்ரைனஸாக ஆகிடுச்சு. முடியல அந்த ஒரு தன்மை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அது மெயினாக என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 காரணம். இது பாப்பாக்கு பால் கொடுக்கறது ஒரு காரணம். அதுக்கப்புறம் நியூட்ரியன்ஸ் குறையும் உடம்புல. ஆஸ் வெல் ஆஸ் வந்து தண்ணியும் நான் ஒழுங்காக குடிக்கிறது இல்லை. ஸோ அதுவும் ஒரு பெரிய காரணம். ஸோ இந்த 2 காரணங்களால் வந்து முடி வந்து ரொம்ப பாழாக போச்சு. ஸோ இந்த ஹேர் ஜெல் நான் வந்து ட்ரை பண்ணி எனக்கு வந்து பயங்கரமாக மாற்றிடுச்சு என் முடியை. இந்த ஹேர் ஜெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. தேங்குட்னஸ் ரொம்ப ஈஸியாக அடிக்கடி பண்ணிக்க முடியுது. ஸோ வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ் தான். 3மே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ், வீட்லேயே கிடைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ். ஆமாங்க. ஸோ இந்த என்ன இன்க்ரீடியன்ஸ்னால், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ளாக்ஸீட் ஜெல். எஸ், ஃப்ளாக்ஸீட் ஜெல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஜெல் இது. ஸோ ஃப்ளாக்ஸீட் ஜெல்லு. அடுத்தது வந்து அரிசி கஞ்சி. ஆமாம், நம்ம வீட்டில் எப்பவுமே சாதம் வடிப்போம். சாதம் வடிக்கும் போது கிடைக்கிற அந்த கஞ்சி தான் வந்து அரிசி கஞ்சி. இதெல்லாம் நம்ம ஊர்க்காரங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் ஸ்டில் சொல்கிறேன். ஸோ 2வது இன்க்ரீடியன்ட் அரிசி கஞ்சி. 3வது வந்து அலோவேரா. ஸோ அலோவேரா வந்து நம்ம டப்பாவில் வாங்கணும் தான் அவசியம் இல்லை, ஈஸியாக கிடைக்குது. இப்போல்லாம் வந்து காய்கறி கடைகளே ரொம்ப சுலபமாக கிடைக்குது. ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ இந்த மாஸ்க்கை, இந்த பியூட்டிஃபுல்லான, எப்படி என் முடி இப்படி இருந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண இந்த மாஸ்க்கை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ தண்ணியில் வந்து ஃப்ளாக்ஸீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன்னு வந்து 1 கப்பு தண்ணிக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிச்சா நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து நல்ல ஸ்லைமியாக ஜெல்லியாக வந்து நம்மளுக்கு ஃப்ளாக்ஸீட்ஸ் கிடச்சிரும். இப்போ இதை வந்து வடிகட்டணும். ஸோ வடிகட்டிட்ட அப்புறம் பாருங்களேன் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. ஸோ இதில் வந்து நான் அலோவேரா இப்போ ஆட் பண்ணுறேன். அலோவேராக்கு அப்புறம் ரைஸ் கஞ்சி ஆட் பண்ணுறேன். ரைஸ் கஞ்சும் எனக்கு வந்து நல்லா திக்காக கிடச்சிது. இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அது மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ஜெல்லியாக வளவள கொலக்கலன்னு இருக்கு. ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் நல்ல ஜெல்லி மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஈஸியான ஆசமான இந்த மாஸ்க்கை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட முடியல இதை வந்து அப்படியே ஊற்றி அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக ஆகிடும். ஸோ பார்த்து பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஈஸிங்க அதை அப்ளை பண்ணுறது. முடியும் வந்து இந்த இடத்துலையும் வந்து கரை அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது, ஸ்மெல்லு கிடையாது. ஈஸியாக வந்து ஹேருக்கு பூரா அப்ளை பண்ணிக்கலாம். டக்குன்னு இதை அப்ளை பண்ணிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி ஜெல் மாதிரினால ஈஸியாக அதுவே போயிடும். நம்ம பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுவே டொலக்குன்னு போயிடும். ஸோ ஈஸியாக அப்ளை பண்ணிவிட்டு கொண்ட மாதிரி போட்டுட்டு இதை வந்து நான் ஒரு 15-20 மினிட்ஸ் வச்சுட்டு நான் வந்து ஹேர் வாஷ், ஷாம்பூ, கண்டிஷனர் பேசிக்காக பண்ணுற ஹேர் வாஷ் வந்து நான் பண்ணிடுவேன். ஸோ பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாஷஸில் எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ அதனால் ஒரு 3வது வாஷ்லலாம் எனக்கு வந்து செம்ம டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அவ்வளோ சில்கி, என்னோட பழைய ஹேர் கிடச்ச மாதிரி இருந்ததுயா. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஆஸ் வெல் ஆஸ் யூனோ இது வந்து முடியோட ஸ்ட்ரென்த்துக்கும் வந்து ஃப்ளாக்ஸீட் ஜெல் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ வெரி நைஸ் மாஸ்க். ஒரு மேஜிக் மாஸ்க் தான் எனக்கு இந்த மேஜிக் ஹேர் ஜெல். ஸோ ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்கும்.
ஸோ ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, ரொம்ப என்ன சொல்கிறது, முடியல ஆரோக்கியமே இல்லை, புடுது அந்த மாதிரிலாம் இருந்தில்ல, மறக்காமல் ப்ரோட்டீன் சாப்பிடுங்க, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த ஹேர் ஜெல் வந்து ஒரு மாதத்தில் ஒரு 3-4 தடவை போடுங்க. கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட்ஸ் தெரியும். எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த ஹேர் ஜெல் உங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேசிக்காக கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் செஞ்சேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜெல்லை. வேற என்ன, வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் எனக்கு கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் கேருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.